உங்களுக்கு ஆற்றிய இந்த உரை, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய நண்பர்கள் எல்லோரும் நிச்சயம் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் உங்களுக்கு மத்தியில் கேட்கிற மக்கள் மத்தியில் அல்லாஹ் நிச்சயம் எழுப்பத்தான் போகிறான். சொன்னாயா என்று அல்லாஹ் கேட்பான். சொன்னோம் யா அல்லாஹ் என்பதுதான் எங்களுடைய பதில். ஏற்பாடு செய்தீர்களா என்பான். அல்லாஹ்வே நாங்கள் ஏற்பாடு செய்தோம் என்பதுதான் நம்முடைய நண்பர்களுடைய பதில். இந்த உரையை கேட்கிற உங்களிடத்தில் தான் அல்லாஹு தஆலா சொன்னார்களா, ஏன் திருந்தவில்லை என்று அல்லாஹ் கேட்கிற கேள்வியும், அதற்கு கை சேதப்பட்டு, அதாவது திருந்தாத மக்கள், திருந்த மனமில்லாத மக்கள், மீண்டும் மீண்டும் தவறுகளை தொடர்ந்து செய்கிற மக்கள், யார் சொல்லியும் திருந்தாத மக்கள், அல்லாஹ்வுடைய ஆயத்தை சொல்லியும் திருந்தாத மக்கள், எவ்வளவு பெரிய உபதேசம் கேட்டும் திருந்த எண்ணமில்லாத மக்கள், மறுமை நாளில் கை சேதப்படுகின்ற ஒவ்வொரு நிலைகளையும் அன்பர்களே நீங்கள் கேளுங்கள். தொடர்ந்து உரைகளை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும் இந்த உரையை கொஞ்சம் அதிக கவனம் எடுத்து கேளுங்கள். காரணம், கை சேதப்படுகின்ற மக்களுடைய அமளி துமளிகள் மறுமை நாளில். காரணம், அந்த நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது. பட்டுத்தான் திருந்துவேன் என்பது இறை விசுவாசிகளுடைய பண்பாக இருக்கக்கூடாது. படுவதற்கு முன்னதாகவே திருந்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இறை விசுவாசிகளுடைய பண்பாக இருக்க வேண்டும். நிச்சயம் இவைகளெல்லாம் மறுமை நாளிலே நடக்கும். சத்தியம், நாமெல்லாம் மறுமையை நம்பியவர்கள் என்பதை மட்டும் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்து இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன். நண்பர்களே, 21வது அத்தியாயத்தின் 97வது வசனம். இந்த உலகத்தில் பாருங்கள், எத்தனையோ ஜுமாவுடைய உரைகள், எத்தனையோ நாம் பேசுகின்ற தமிழ் மொழிகளில் ஹதீஸ் கிதாபுகள், நாம் பேசுகிற மொழியில் அல்லாஹ்வுடைய வேதங்கள், திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்பு, பொதுக்கூட்டங்கள், வீடுகளில் அமர்ந்து சீடிகளின் மூலம் உபதேசத்தை கேட்கிற வாய்ப்பு, ரமலானுடைய மாதத்தில் தொடர்ந்து தினசரி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்பை கலந்து கொண்டு கேட்கிற வாய்ப்பு. எவ்வளவு வாய்ப்பை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஏற்படுத்தி தந்தான். ஏன் அல்லாஹ்வுடைய உபதேசத்தை நீங்கள் சிந்திக்க மாட்டேன் என்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்டானே. அல்லாஹ்வுடைய உபதேசத்தை நீங்கள் புறக்கணித்தால் சைத்தானை உங்களுக்கு நான் ஏற்படுத்தி விடுவேன். அவன் உங்களுக்கு நண்பனாகி விடுவான். வானவர்கள் உங்களை விட்டும் தூரமாகி விடுவார்கள். காரணம், வானவர்கள் சைத்தான் 2 பேரையும் அல்லாஹ் ஒவ்வொரு அடியானுக்கும் அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான். வானவர்களுடைய பணி நல்லதை நம்முடைய உள்ளத்தில் தூண்டிக்கொண்டே இருக்கின்ற பணி. சைத்தானுடைய பணி தீமைகளை செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கின்ற பணி. சைத்தானை விட்டும் தூரமாக வேண்டுமானால் உபதேசம் பயனளிக்க வேண்டும். உபதேசம் பயனளிக்காவில்லாவிட்டால் மறுமை நாளில் அல்லாஹுவே நான் பார்த்து விட்டேன், நான் கேட்டு விட்டேன், என்னை விட்டுவிடு என்று நீங்கள் சொல்லுவீர்கள். அது உங்களுக்கு பயனளிக்காது. அல்லாஹுவே நான் முஸ்லீமாக மாறுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் மனிதர்கள் கூப்பாடு போடுவார்கள். அது பயனளிக்காது. அல்லாஹுவே திரும்ப பூமிக்கு அனுப்பினால் முஃமினாக வாழுவேன் என்று சொல்லுவார். அல்லாஹுவே பூமிக்கு திரும்ப அனுப்பினால் தூதரை பின்பற்றி வாழ்வேன் என்பார். அல்லாஹுவே பூமிக்கு திரும்ப அனுப்பினால் தீமைகளை விட்டு ஒதுங்கி நல்லறங்களை செய்வேன் என்பான். அல்லாஹுவே நாங்கள் பூமிக்கு திரும்ப அனுப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் மனிதர்கள் கேட்பார்கள். பயனளிக்கப்படாத நாளில் போய் கேட்பார்கள். இது பயனளிக்கப்படக்கூடிய உலகம், திருந்துவதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய உலகம், தவறுகள் இருந்தால் பிரார்த்தனை தௌபா செய்கிற உலகம், அமல்களில் குறைவிருந்தால் அதிகம் செய்கிற வாய்ப்புள்ள உலகம். எல்லா வாய்ப்பையும் நாம் இழந்துவிட்டு மறுமையில் போய் கூப்பாடு போட்டால் எந்த பலனையும் அன்பர்களை அளிக்காது. 21வது அத்தியாயத்தின் 97வது வசனம். மனிதன் புலம்புகின்ற அந்த புலம்பலை கேட்கத்தான் வேண்டும் அன்பர்களே. அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், யா வைலனா கது குன்னா ஃபி அஃப்லத்தின் மின் ஹாதா, எங்களுக்கு கேடுதான், எங்களுக்கு கை சேதம்தான். உலகத்தில் எத்தனையோ உபதேசங்களை செய்தார்கள், அவைகளை எல்லாம் நாங்கள் உதாசீனப்படுத்தினோம் யா அல்லாஹ். அவனுடைய அழுகுரல் ஆரம்பமாகிறது. நீதிமன்றத்தில் விசாரணைக்கு பிறகு, நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் 3 கட்ட விசாரணை. அந்த விசாரணைக்கு பிறகு அவனிடத்தில் நன்மை எதுவும் இல்லை, தீமைகள் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து, நரகம் நமக்கு தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்பதை உணர்ந்து,
இந்த நாளில் நமக்கு யாரும் பரிந்து பேச மாட்டார்கள் என்பதை உணர்ந்து, கைகளும் கால்களும் அந்த நாளில் தனக்கு எதிராக சாட்சி சொல்லப்பட்டதை உணர்ந்து, நம்முடைய ஒவ்வொரு மனிதர்களுடைய குறிப்பேடும் அந்த மறுமை நாளில் கொண்டு வரப்பட்டதை பார்த்து படித்து உணர்ந்து அந்த அடியான் சொல்லுகிறான், அல்லாஹுவே, உலகத்தில் சொல்லப்பட்ட உபதேசங்களை எல்லாம் நான் உதாசீனப்படுத்தினேனே என்று ஆரம்பமாகிறது அந்த அடியானுடைய ஆளறல் சப்தம். 67வது அத்தியாயம் 10வது வசனம். வகாலு, அவர்கள் சொல்லுவார்கள், லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸயீர். அல்லாஹ்வே, நாங்கள் செவியுற்றிருந்தால், செவியுற்றதின் அடிப்படையில் நாங்கள் சிந்தித்திருந்தால் எங்களுக்கு இந்த கேடு வந்திருக்காதே, இந்த நஷ்டம் எங்களுக்கு வந்திருக்காதே என்று மனிதன் போடுகிற சப்தம். 25வது அத்தியாயத்தின் 29வது வசனம். அல்லாஹ் சொன்னானே, உபதேசங்களை நீங்கள் புறக்கணித்தால் சைத்தானை உங்களுக்கு நான் ஏற்பாடு செய்து விடுவேன் என்று. இதை மறுமையில் மனிதன் ஒத்துக்கொள்கிறான். இந்த வாசகத்தை மறுமையில் மனிதன் ஒத்துக்கொள்கிறான். லக்கது அலல்லனி அனி ذிக்ரி பஅத இது ஜாஅனி. எனக்கு நல்ல நல்ல உபதேசங்களை சொன்னார்கள், அல்லாஹ்வே உன்னுடைய ஆயத்தை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். ஆனால் சைத்தான் சிந்திக்க விடாமல் என்னை தடுத்து விட்டானே என்று மறுமை நாளில் மனிதர்கள் அலறுகிற சப்தம். அதைத்தான் அல்லாஹ் உலகத்தில் சொன்னான், உபதேசத்தை புறக்கணிக்காதீர்கள், புறக்கணித்தால் நான் ஒரு சைத்தானை உங்களுக்கு ஏற்பாடு செய்து விடுவேன். அதன் பிறகு எந்த நல்ல செய்தியும் உங்களுடைய உள்ளத்திலே பதியாது. என்னுடைய எவ்வளவு பெரிய ஆயத்துகள் எடுத்து சொல்லப்பட்டாலும் வாழ்விலே மாற்றம் வராது, நீங்கள் திருந்தவே மாட்டீர்கள் என்று அல்லாஹ் உலகத்திலே சொன்னான். மறுமையில் கை சேதப்படுகிற அந்த மனிதன், கூப்பாடு போடுகிற அந்த மனிதன் அலறல் சப்தங்களை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் நமக்கு பதிவு செய்து சொல்லுகிறான். இப்படியெல்லாம் சொல்லுவீர்கள் நீங்கள், அல்லாஹ்வே நிறைய உபதேசம் செய்தார்கள், சைத்தான் தான் எங்களை தடுத்தான் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிற வார்த்தை. 32வது அத்தியாயம் 12வது வசனம். வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிசு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம். குற்றவாளிகளை நபியே அந்த மறுமை நாளில் நீங்கள் பார்ப்பீர்கள், அவர்கள் தங்களுடைய தலைகளை குனிந்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா, எங்களுடைய ரப்பே, அப்சர்னா, நாங்கள் பார்த்து விட்டோம், வஸமிஅனா, நாங்கள் கேட்டு விட்டோம், ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். ஆகவே எங்களுக்கு கொஞ்சம் நீ அவகாசத்தை பிற்படுத்தினால் நரகத்தை தராதே யா அல்லாஹ். அதனுடைய சிறிய வேதனை கூட எங்களால் தாங்க முடியாது. காரணம், மறுமை நாளில் நரகத்தை அல்லாஹு தஆலா கொண்டு வந்து அந்த விசாரிப்பினுடைய நீதிமன்றத்திலே கொண்டு வந்து நிப்பாட்டுவான். 70,000 மலக்குமார்கள், 70,000 மூக்கணாங்கயிறுகள், ஒவ்வொரு கயிறுகளையும் இழுக்க 70,000 மலக்குமார்கள். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான நரக நெருப்பு. அந்த நரக நெருப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பார்க்கிற கண்கள் அந்த நெருப்புக்கு உண்டு, பேசுகின்ற நாவு அந்த நரக நெருப்புக்கு உண்டு. நரகம் பேசுகின்ற பல்வேறு வார்த்தைகளை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் பதிவு செய்து உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா தூதரின் மூலம் இறக்கிய திருக்குர்ஆனிலே அல்லாஹ் பத்திரமாக பாதுகாத்து நமக்கு சொல்லுகிறான். நரகம் பேசுகிற நாள் அந்த நாள். அல்லாஹுவே, அநியாயக்காரனுக்கு, அகம்பாவக்காரனுக்கு பெருமை அடித்து ஆணவத்தோடு உலகத்தில் வாழ்ந்து உன்னையும் உன்னுடைய தூதரையும் இஸ்லாத்தையும் புறக்கணித்து உனக்கு இணை துணைகளை ஏற்படுத்தி பெரும் பாவங்களில் ஈடுபட்டு வாழ்ந்தவனுக்கு உடனே தீர்ப்பு சொல்லி என்னிடத்தில் உடனே அனுப்பு என்று நரகம் பேசுவதை பார்த்த அந்த மனிதன். ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா, அல்லாஹுவே, அப்சர்னா, நாங்கள் பார்த்து விட்டோம், வஸமிஅனா, நாங்கள் கேட்டு விட்டோம், ஃபர்ஜிஅனா, எங்களை கொஞ்சம் நீ அவகாசத்தோடு வெளியே அனுப்பு. எதற்கு? நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன், நல்ல நல்ல செய்திகளை செய்யவும் உறுதியான ஈமானுடைய மக்களாக நாங்கள் மாறவும் எங்களுக்கு ஒரு அவகாசம் தாயா அல்லாஹ் என்று மனிதன் கேட்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, மரணம் வருவதற்கு முன்னதாக நற்கிரியைகளை தொடர்ந்து செய்யுங்கள். மரணம் வருவதற்கு முன்னதாக, ஆரோக்கியம் எல்லாம் பாழாக போவதற்கு முன்னதாக உங்களுக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பை எல்லாம் நல்லறங்கள் செய்ய நீங்கள் முற்படுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான்.
ஆனால் உலகத்தில் மக்கள் பொடும்போக்காக இருந்தார்கள். மறுமைதானே, அப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம். மறுமைதானே, அது பிறகுதானே, இப்பொழுது உலகத்தில் அனுபவிக்கத்தானே அல்லாஹு தஆலா நம்மை படைத்திருக்கிறான். இளமையை வீண்வரையும் செய்யலாமா? துடிப்பான இந்த ஆரோக்கியத்தை வீண்வரையும் செய்யலாமா? கிடைத்ததை எல்லாம் அனுபவித்து உலகம் பொருளாதாரம் என்று தன்னுடைய வாழ்வு முழுக்க உலகத்திற்காக வேண்டி செலவழித்த மனிதன், அல்லாஹுவே நான் பார்த்து விட்டேன், கேட்டு விட்டேன், நல்லமல் செய்ய கொஞ்சம் வாய்ப்பு தா என்று வாய்ப்பு அளிக்கப்படாத நாள், புலம்புதல் பயனளிக்கப்படாத நாள், கெஞ்சுதல், அழுதல், பிரார்த்தனை செய்தல் எதுவும் உபகாரப்படாத நாளில் போய் மனிதன் இப்படியெல்லாம் கூப்பாடு போடுவதாக அல்லாஹ் சொல்லுகிறான். 74வது அத்தியாயம் 45வது வசனம், வக்குன்னா நஹூலு மஅல் ஹாயிலீன். அல்லாஹுவே, உபதேசம் செய்யப்படும் பொழுதெல்லாம் வீணான காரியங்களில் இருந்து, வீணான காரியங்களிலே மூழ்கி என்னுடைய வாழ்வை நான் வீணடித்து விட்டேனே. மக்கள் எல்லாம் இபாதத்துகளை ஆர்வத்தோடு செய்கிற காலத்தில் எல்லாம் அந்த இபாதத்தை விட்டும் தூரமாக வாழ்ந்து இபாதத்தை செய்கிற எண்ணமே இல்லாமல் உலகத்தில் கேளிக்கைகளிலும் கேலி கூத்துகளிலும் வீணான காரியங்களிலும் இருந்து எங்களுடைய வாழ்வை நாங்கள் வீணடித்து விட்டோமே என்று மனிதன் கை சேதப்படுகிற நாள் அந்த நாள். 15வது அத்தியாயத்தின் 2வது வசனம், ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன். அல்லாஹ்வே, நாங்கள் முஸ்லிமாக வாழ்ந்திருக்க கூடாதா? மூமின்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இந்த மறுமை நாளில், இறை விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்ட உயர் அந்தஸ்து இந்த நாளில். ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன். இஸ்லாம், முஸ்லிம், வேதம், தூதர் என்பதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கென்று ஒதுக்கி வைத்து விட்டோமே. நாங்களும் முஸ்லிமாக வாழ்ந்து நல்ல அமல்களை செய்திருந்தால் இந்த நாளில் எங்களுக்கு சிறந்த அந்தஸ்துகள் கிடைத்திருக்குமே என்று இஸ்லாத்தை ஏற்காத மக்கள், இஸ்லாத்தை ஒரு அந்நிய மதமாக பார்த்த மக்கள், இஸ்லாம் குறிப்பிட்ட ஒரு முஹம்மதியர்களுடைய மார்க்கம் என்று விளங்கிய மக்கள், இஸ்லாம் அரபு பேசுகிற மக்களுக்குரியது, இஸ்லாம் அந்த வேதத்தை பின்பற்றுகின்ற மக்களுக்குரியது, இஸ்லாம் முஹம்மது நபியை பின்பற்றுகின்ற மக்களுக்குரியது என்றெல்லாம் இஸ்லாத்தை குறிப்பிட்ட ஒரு சாராருக்காக வேண்டி ஒதுக்கினார்களே, அது அல்லாஹ்வுடைய மார்க்கம், மனிதர்களுடைய மார்க்கம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இஸ்லாம் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. மனிதனுக்காக வாழ்க்கை நெறிமுறை திட்டமாக அல்லாஹ் வழங்கிய அந்த மார்க்கத்தை இந்த உலகத்தில் ஒரு அந்நிய மதமாக, அந்நிய மார்க்கமாக தூர தொலைவில் இருந்து பார்த்து வாழ்ந்து மரணித்த மக்கள், ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன். அல்லாஹ்வே, நாங்களும் முஸ்லிமாக வாழ்ந்து மரணித்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று மனிதன் பேசுகிறான். 26வது அத்தியாயத்தின் 102வது வசனம், ஃபலவ் அன்ன லனா கர்ரத்தன் ஃபனகூனா மினல் முஃமினீன். அல்லாஹ்வே, எங்களுக்கு நீ சிறிது அவகாசம் தந்தால் நாங்களும் முஃமினாக வாழ்வோம் யா அல்லாஹ், நாங்களும் இறையச்சம் உள்ளவராக வாழ்வோம் யா அல்லாஹ் என்று மறுமையில் போய் அவகாசம் கேட்கிறான் மனிதன். உலகத்தில் அல்லாஹ் 13வது அத்தியாயத்தின் 11வது வசனத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான், உலகத்தில் திருந்துங்கள், நீங்கள் திருந்த முன் வந்தால் உங்களை நான் திருத்துகிறேன், திருந்த உங்களுக்கு மனம் இல்லாவிட்டால் நான் கைவிட்டு விடுவேன், நீங்கள் திருந்தவே மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அதை புறக்கணித்த மக்கள், உபதேசம் சாதாரணமானதல்ல, உபதேசம் செய்கிறவர் தன்னுடைய சொந்த கருத்தை உங்களுக்கு சொல்லவில்லை, அவர் சொன்னது என்னுடைய வார்த்தையை. காரணம், தூதருக்கு பிறகு இறை விசுவாசிகளுடைய பொறுப்புதான் மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது. அப்படியெல்லாம் உலகத்தில் உங்களுக்கு நீங்கள் வாழ்கிற பகுதிகளிலேயே உங்களுடைய செவிகளில் விழுகிற வகையில் நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற எல்லா ஏற்பாடுகளையும் உலகத்தில் செய்தேன். ஆனால் அவைகளை எல்லாம் புறக்கணித்த மக்கள் மறுமையில் போய் சொல்லுகிறார்கள், ஃபலவ் அன்ன லனா கர்ரத்தன் ஃபனகூனா மினல் முஃமினீன். அல்லாஹ்வே, நாங்கள் முஃமினாக வாழ, இறை விசுவாசியாக வாழ கொஞ்சம் எங்களுக்கு அவகாசம் தாயா அல்லாஹ் என்று உலகத்து அவகாசங்களை வீணடித்த மக்கள் மறுமையில் போய் அவகாசம் கேட்கிறார்கள். பலன் அளிக்காத அந்த நாளில் 25வது அத்தியாயம் 27வது வசனம், எத்துணை முறை பாங்கோசையின் மூலம்
அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இந்த முஹம்மது என்பவர் அல்லாஹ்வினுடைய ரசூல், இந்த முஹம்மது என்பவர் அல்லாஹ்வினுடைய ரசூல் என்று இந்த உலகத்தின் 24 மணி நேரமும் இந்த உலகத்தின் பல பாகங்களிலும் நம்முடைய காதுகளில் ஒலித்த வார்த்தை. அவர் சாதாரண மனிதர் அல்ல. முஹம்மது என்கிற அவர் மக்காவில் மதீனாவிலும் வாழ்ந்து மரணித்திருந்தாலும் அவர் அந்த மக்களுக்கு மட்டும் உரிய நபி அல்ல. அவர் ஒரு இறை தூதர். அவர் உங்களுக்கெல்லாம் உள்ள இறுதி தூதர் என்றெல்லாம் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொன்னானே. நிறைய முறை பயான்களில் அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் இதை தடுத்தார், அல்லாஹ்வுடைய ரசூல் இதை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் இதை உங்களிடத்தில் சொல்ல சொன்னார், அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி நீங்கள் செய்யுங்கள் என்றார். எவ்வளவு பயான்களிலே கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாசகத்தை கேட்கிற பொழுது உள்ளத்திலே ஒரு கவலை இல்லை, உள்ளத்திலே ஒரு சங்கடம் இல்லை, உள்ளத்திலே ஒரு தேட்டம் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாசகங்களை கேட்கும் பொழுதெல்லாம் ஒரு பொடும்போக்காக உலகத்திலே வாழ்ந்த மக்கள் மனித மறுமையிலே போய் நின்று கொண்டு சொல்லுகிற வார்த்தை 25வது அத்தியாயத்தின் 27வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், வயௌம யஅல்லுல் ஸாலிமு அலா யதைஹி யகூல் யா லைதனி இத்தகது மஅர் ரசூலி சபீலா. நான் இந்த தூதரோடு சேர்ந்து என்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்க கூடாதா? தூதரை நான் விட்டுவிட்டேனே, இந்த தூதரோடு சேர்ந்து நான் நேர்வழியை அடைந்திருக்க கூடாதா? இந்த தூதரை நான் பின்பற்றி இருக்க கூடாதா என்று மனிதன் பேசுகிற நாள். 14வது அத்தியாயம் 44வது வசனம். 14வது அத்தியாயம் 44வது வசனம். அல்லாஹ்விடத்தில் மனிதன் சொல்லுகிறான், அல்லாஹுவே ஃபயக்கூலுல் லதீன லலமு, அநியாயக்காரர்கள் தங்களுடைய அநியாயங்களை அந்த நாளில் ஒத்துக்கொண்டு சொல்லுவார்கள், ரப்பனா அஹ்ரினா இலா அஜலின் கரீப், அல்லாஹுவே எங்களுக்கு நீ கொஞ்சம் அவகாசம் தாயா அல்லாஹ். எதற்காக அவகாசம்? நுஜிபு தஅவதக, உன்னுடைய அழைப்பை நாங்கள் நிச்சயம் உலகத்திலே ஏற்றுக்கொள்வோம். வனத்தபிஉர் ருசுல, உன்னுடைய தூதரையும் நாங்கள் பின்பற்றுவோம். எங்கே போய் நின்று கொண்டு சொல்லுகிறான்? நரகத்தை பார்த்து தீர்ப்பாகி விட்ட பிறகு, தீர்ப்பெல்லாம் சொன்ன பிறகு 70 முழ சங்கிலியால் அவனை போட்டி கட்டி மலக்குமார்கள் ஓட்டி நரகத்திலே கொண்டு போய் அவனை தள்ளுவதுதான் பாக்கி. அந்த நேரத்தில் சொல்லுகிறான், அல்லாஹுவே கொஞ்சம் பிற்படுத்தியா அல்லாஹ், எங்களுக்கு அவகாசம் தாயா அல்லாஹ், நிச்சயம் உன்னுடைய அழைப்புக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம், தூதரை பின்பற்றுவோம் என்று மனிதர்கள் மறுமை நாளிலே புலம்புகிற நாள் அந்த நாள் அன்பர்களே. ஆகவேதான் அல்லாஹு தஆலா அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உள்ளங்கள் பூட்டு போட்டா வைத்திருக்கிறது, ஏன் என்னுடைய ஆயத்துக்களை நீங்கள் சிந்திக்காமல் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறானே. அதனுடைய அர்த்தத்தை, அல்லாஹ்வுடைய உபதேசத்தை புறக்கணித்த மக்கள் எப்பொழுது புரிவார்கள் என்றால் மறுமை நாளில் தான் அந்த வார்த்தையினுடைய நீள அகலத்தை அன்றைக்கு புரிவார்கள். அல்லாஹ் சொல்லுகிற பதில் தனி. இப்பொழுது மனிதன் புலம்புகிற வாசகங்கள் இந்த வாசகங்கள் எல்லாம். மேலும் 40வது அத்தியாயம் 11வது வசனம். அல்லாஹ்விடத்திலே மனிதன் இப்படியெல்லாம் கூப்பாடு போட்ட பிறகு அல்லாஹ்விடத்திலே மனிதன் கேட்கிறான், ஃபஅதரஃப்னா பிதுனூபினா, அல்லாஹ்வே எங்களுடைய பாவங்களை எல்லாம் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், ஃபஹல் இலா ஹுரூஜி மின் சபீல், நாங்கள் வெளியேறுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்லியா அல்லாஹ். அல்லாஹ்வே எங்களுடைய பாவங்களை எல்லாம் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், ஒத்துக்கொண்டுதானே ஆக வேண்டும், ஒத்துக்கொள்கிறோம், வெளியேறுவதற்கு ஏதாவது வாய்ப்புண்டுமாயா அல்லாஹ் என்றும் அடியான் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான். இவைகளெல்லாம் மனிதன் அல்லாஹ்விடத்தில் கை சேதப்பட்டு புலம்புகிற வாசகங்களை இதுவரை நீங்கள் கேட்டீர்கள். அடுத்தது மனிதன் தன்னை பற்றி சொல்லுகிறான், உலகத்தில் வாழ்ந்ததை பற்றி சொல்லுகிறான். 69வது அத்தியாயத்தின் 28, 29வது வசனம். மா அக்னா அன்னி மாலியா, என்னுடைய செல்வம் எனக்கு இந்த நாளில் எந்த பயனும் அளிக்கவில்லையே, அளிக்கவில்லையே. ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரம் இந்த நாளில் எந்த பலனும் அளிக்கவில்லையே. உலகத்தில் செல்வங்களையும் உலகத்தில் அதிகார வர்க்கத்தினர்கள் எல்லாம் தான் சத்தியத்தை ஏற்க மறுப்பார்கள். பணவசதி உடையவர்களை எல்லாம் பார்த்தால் அவர்களுக்கு எம்மதமும் சம்மதம், அவர்களுக்கு எல்லாம் வேண்டும், இந்து மதம் வேண்டும், கிறிஸ்தவ மதம் வேண்டும், இஸ்லாம் வேண்டும். இஸ்லாம் அவர்களுக்கு ஏதோ ஒரு சாதாரண ஒரு சட்டையை கலட்டி வீசுவதை போல அவர்களுக்கு அதிகாரம் பாதிக்க கூடாது,
அவருடைய பதவிகள் பாதிக்க கூடாது, அவருடைய வருமானம் பாதிக்க கூடாது. ஆகவே அதிகாரத்தையும் பொருளாதாரத்தையும் உலகத்தில் நேசித்து சத்தியத்தை விளங்குவதற்கு தடையாக வைத்துக் கொண்டிருந்த மக்கள் சொல்லுகிறார்கள், மா அக்னா அன்னி மாலியா, நான் எவ்வளவோ சொத்துக்களை உலகத்திலே சேமித்து வைத்து பெரிய செல்வந்தனாக இருந்தேனே, அந்த செல்வமெல்லாம் இந்த நாளில் எனக்கு பலனளிக்காமல் போய்விட்டது. ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரமும் இந்த நாளில் எனக்கு பலனளிக்காமல் போய்விட்டது என்று மனிதன் சொல்லுகிறான். 70வது அத்தியாயம் 10வது வசனம் 16 வரை உள்ள வசனம் அன்பர்களே கேளுங்கள். அதிபயங்கரமான வாசகம் இந்த வாசகம். மனிதன் அல்லாஹ்வை அழைத்து கூப்பாடு போடுகிறான். அல்லாஹ் பிறகு நிறைய பதில்களை அவனுக்கு சொல்லுகிறான். இப்படியெல்லாம் புலம்புகிறான், செல்வம் அதிகாரம் எதுவும் எனக்கு பயனளிக்கவில்லையே, உலகத்திற்கு திரும்ப அனுப்புகிற வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் நல்லவனாக வாழ்வேன் என்றெல்லாம் சொன்னான். இந்த உலகத்தில் வாழும் பொழுது எந்த மனைவி, எந்த மக்கள், எந்த குடும்பம், எந்த சகோதர சகோதரிகள், அவனை அனுசரித்து வாழ்ந்த உறவினர்கள், உலக மக்கள், யாருக்காக வேண்டியெல்லாம் இந்த உலகத்திலே ஓடிச்சாடி குடும்பத்திற்காக, மனைவி மக்களுக்காக, நமது மகன், நமது மனைவி, நமது கணவன், நமது தாய், நமது தந்தை, நமது சகோதர சகோதரிகள் என்பதற்காக இந்த உலகத்தில் அமல்களை எல்லாம் தூக்கி வீசிக்கொண்டு யா ஐயுகல்லதீன ஆமனு லா ஐயுகல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நிச்சயம் பொருளாதாரமோ பிள்ளைகளோ அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு தடையாக நீங்கள் ஆக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொன்ன பிறகும் குடும்பத்திற்காக வேண்டி ஓடிச்சாடி உழைத்த மக்கள், அவனுக்கு அல்லாஹு தாலா தீர்ப்பு சொன்னவுடன் அவன் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிற வாசகத்தை பாருங்கள். 70வது அத்தியாயத்தின் 10 முதல் 16 வரை உள்ள வசனம். அல்லாஹ் சொல்லுகிறான், யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மினல் அஸாபி யௌமஇதின் பிபனி, அந்த நாளில் தன்னுடைய வேதனைக்கு மனிதன் ஈடு கொடுக்க முயற்சி செய்வான், ஈட்டுத் தொகையாக. அல்லாஹ்விடத்தில் பேரம் பேசுகிறான். அல்லாஹுவே அவகாசம் தாய் என்றான், இல்லை என்றாகிவிட்டது. செல்வமும் அதிகாரமும் பயனளிக்கவில்லையே என்று கூப்பாடு போட்டான், அதுவும் அவனுக்கு பயனில்லாமல் ஆகிவிட்டது. அல்லாஹ்விடத்தில் எதையாவது கொடுத்தாவது நாம் தப்பித்துக் கொள்ளலாமா என்பதற்காக வேண்டி மனிதன் முதலில் கொடுப்பது பிபனி, அவனுடைய மகனை, அவர்களுடைய மக்களை. அல்லாஹுவே, நான் பெற்று வளர்த்தி ஆளாக்கிய எனது மகனை உனக்கு தருகிறேன், அவனை நரகத்தில் போட என்னை காப்பாற்றியா அல்லாஹ். மனிதனுடைய நிலைகளை பார்த்தீர்களா அன்பர்களே? மனிதர்களுடைய நிலைகளை பார்த்தீர்களா அன்பர்களே? பிபனி, எனது மகனை தருகிறேன், எனது மனைவியை தருகிறேன், என்னுடைய சகோதரிகளை தருகிறேன், அவனை அரவணைத்து வாழ்ந்து கொண்டிருந்த உறவினர்கள் எல்லாம் அங்கே நிற்பார்கள், இவர்களை எல்லாம் தருகிறேன் யா அல்லாஹ். வமன் ஃபில் அர்லி ஜமீஅன் தும்ம யுன்ஜி, உலகத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் வேண்டுமானால் நரகத்திலே போடு, என்னை விட்டு விடு யா அல்லாஹ் என்று மனிதன் புலம்பி கை சேதப்படுகிற நாள். மக்களையும் தாயையும் சகோதரிகளையும் மனைவிகளையும் பேரமாக பேசுகிறான் அந்த மனிதன். அல்லாஹுவே, அவர்களை எல்லாம் தூக்கி வீசி என்னையாவது எப்படியாவது காப்பாற்று. பார்த்தீர்களா உலகம்? எது உலகம்? இது அழிந்து போகிற உலகம். மறுமை நாளில் உறவு முறைகளுக்கு எந்த வேளையும் இல்லை என்பதை இந்த உரைகளிலே நீங்கள் பலமுறை கேள்விப்பட்டிருப்பீர்கள். மறுமை நாளில் எழுப்பி நிப்பாட்டப்பட்டால் மகன் இருந்தாலும், தாய் இருந்தாலும், தந்தை இருந்தாலும், சகோதர சகோதரிகள் இருந்தாலும், நண்பர்கள் இருந்தாலும் யாரையும் பார்ப்பார்கள், பேச மாட்டார்கள், அவர்களை குறித்து விசாரிக்க கூட செய்ய மாட்டார்கள். எப்பொழுது வந்தீர்கள், எங்கிருந்து வந்தீர்கள், உங்களால் காணவில்லையே, எந்த பேச்சும் மறுமை நாளிலே கிடையாது. நம்மை இந்த நாளில் காப்பாற்ற என்ன வழி என்று ஒவ்வொரு மனிதனும் யோசிக்கிற நாள். யோசிக்க வேண்டிய உலகத்தில் யோசிக்காமல் யோசனை பயனளிக்காத அந்த நாளில் போய் நின்று கொண்டு மனிதன் யோசிக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய கை சேதம். வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், மனிதர்கள் எல்லாம் நஷ்டவாளிகள், மனிதர்கள் எல்லாம் நஷ்டவாளிகள். எவ்வளவு அத்தாட்சிகளை இந்த உலகத்தில் நான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன், அந்த அத்தாட்சிகளை எல்லாம் பார்த்து உணர்ந்து சிந்தித்து நடப்பதற்கு பகரமாக உலகம்தான் பொருளாதாரம் தான் என்று இந்த உலக வாழ்வையே மையமாக வைத்து அழிந்து போகிற அற்பமான வாழ்வுக்காக வேண்டி மறுமை வாழ்வை மனிதன் இழக்கிறானே. நோய் இல்லாத, முதுமை இல்லாத, பலகீனம் இல்லாத, எல்லா மரணம் இல்லாத
உங்களுடைய சொர்க்கத்து வாழ்வுக்காக உலக வாழ்வை அமையுங்கள் என்று அல்லாஹ் பலமுறை சொன்ன பிறகும் அவைகளை எல்லாம் மறுமைக்காக வேண்டி உலகத்தில் வாழ்வதற்கு பகரமாக மறுமையை தூக்கி வீசி உலகத்தை நேசித்தானே அவன் சொல்லுகிற வார்த்தை, அல்லாஹுவே என்னுடைய மகனை தருகிறேன், என்னுடைய தாயை தருகிறேன், என்னுடைய மனைவியை தருகிறேன், என்னுடைய சகோதர சகோதரிகளை எல்லாம் தருகிறேன், யா அல்லாஹ் என்னை நீ விட்டுவிடு என்று மனிதன் புலம்புகிறான். அல்லாஹ் அவனுக்கு சொல்லுகிற ஒரு பதில் உண்டு. 3வது அத்தியாயத்தின் 91வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன கஃபரு, இறை நிராகரிப்பான நிலையிலேயே வாழ்ந்து கொண்டு வமாது வஹும் குஃபார், அதே நிலையிலேயே அவர்கள் மரணித்தால், அல்லாஹ் சொல்கிறான் இறை நிராகரிப்பாளன் அதே நிலையில் வாழ்ந்து அப்படியே அவனுடைய மரணம் சம்பவித்தால், ஃபலன் யுக்பல மின் அஹதிஹிம் மில்உல் அர்லி ذهبًا ولو افتدى به اولئك لهم عذاب அலீம். பூமி நிறைய இந்த பூமிக்குள் அடக்குகின்ற அளவுக்கு உங்களுக்கு தங்கம் இருந்தாலும், அல்லாஹ் சொல்கிறான் பூமிக்குள் அடக்குகிற அளவுக்கு உங்களிடத்திலே தங்கங்கள் இருந்தாலும் மறுமை நாளில் அதெல்லாம் அல்லாஹு தஆலா துச்சமாக கருதுவான். அதை அபராதமாக கொடுத்து உங்களை காப்பாற்ற நினைத்தாலும் நடக்காது. இதற்கு மேல் என்ன உதாரணம் வேண்டும்? இதற்கு மேல் என்ன உதாரணம் வேண்டும்? அல்லாஹு தஆலா அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிற பதில். ஆகவே இந்த அடியான் வருகிற போகிற மக்களை எல்லாம் சபிக்க ஆரம்பிக்கிறான். இனி எனக்கு இந்த கேடு யாரால் உருவானது? என்னுடைய முன்னோர்கள், நான் பின்பற்றிய என்னுடைய தலைவர்கள், எனக்கு வழிகாட்டிய மார்க்க அறிஞர்கள், இவர்களால் தானே எனக்கு இப்படிப்பட்ட நிலை உண்டானது என்று அந்த மக்களை எல்லாம் மனிதன் பிறகு சபிக்க ஆரம்பிக்கிறான். 33வது அத்தியாயம் 66, 67, 68வது வசனம், யௌம துகல்லபு வுஜூஹும் ஃபின்னாரி யகூலூன யா லைத்தனா அத்தானா அல்லாஹ் வ அத்தானா ரசூலா. ஒரு சாராரின் முகம் மறுமை நாளில் நரகத்திலே போட்டு புரட்டப்படும் பொழுது, நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நான் கட்டுப்பட்டிருக்க கூடாதா? வகாலு, மேலும் அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா, எங்களுடைய இறைவா, இன்னா அத்தானா சாதத்தனா வ குபரானா ஃபஅல்லூன சபீலா. முன்னோர்கள் மூதாத்தியர்கள் காலம் காலமாக எதை மார்க்கம் என்று நினைத்து நாங்கள் பின்பற்றினோமோ அந்த முன்னோர்கள், எங்களுடைய மதகுருமார்கள், எங்களுடைய தலைவர்கள், அவர்களை பின்பற்றினோம். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பின்பற்ற தவறினோம். இவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். ரப்பனா ஆத்திஹிம் லிஃபைனி மினல் அஸாபி வல் அன்ஹும் லஅனல் கபீரா. அல்லாஹ்வே 2 மடங்கு வேதனையை அந்த துரோகிகளுக்கு கொடு யா அல்லாஹ். அவர்கள் தான் எனக்கு இதுதான் மார்க்கம், இதுதான் சத்தியம் என்று இறந்து போன மன்னர்களை எல்லாம் காண்பித்து, கபர் வழிபாடு முதல் கொண்டு, நேர்ச்சிகள் முதற்கொண்டு, கந்தூரிகள் முதற்கொண்டு எல்லாம் எனக்கு இதுதான் சத்தியம் சத்தியம் என்று காண்பித்து தந்தார்கள் யா அல்லாஹ். மதுகபுகளை மார்க்கம் என்று சொன்னார்கள் யா அல்லாஹ். உன்னுடைய சாபத்திற்குரிய காரியத்தை எல்லாம் அருளுக்குரிய காரியமாக உலகத்திலே காண்பித்து என்னை வழிகெடுத்தார்கள் யா அல்லாஹ். லிஃபைனி மினல் அஸாப், 2 மடங்கு வேதனையை அந்த துரோகிகளுக்கு கொடு யா அல்லாஹ் என்று அந்த வாசிகள் நஷ்டமடைந்த அந்த மனித சமுதாயத்தினர்கள் மறுமை நாளிலே பேசுவார்கள். மேலும் 41வது அத்தியாயம் 29வது வசனம், அல்லாஹ்வே அந்த துரோகியை எங்களுக்கு நீ காண்பி, அல்லாஹ்வே எங்களை வழிகெடுத்த அந்த மக்களை நீ காண்பி. வகரல்லதீன கஃபரு ரப்பனா அரினல்லதீன அதல்லானா மினல் ஜின்னி வல் இன்ஸ். அல்லாஹ்வே ஜின்களில் இருந்தும் மனிதர்களிலே இருந்தும் எங்களை வழிகெடுத்து நாசமாக்கிய அந்த கூட்டத்தை கொஞ்சம் காமியா அல்லாஹ். நஜ்அல்ஹுமா தஹத் அக்தாமினா லியகூனா மினல் அஸ்ஃபலீன். எங்களுடைய காலுக்கடியிலே போட்டு அந்த நாசக்கார அநியாயக்கார மக்களை எங்களுடைய காலுக்கடியிலே போட்டு மிதித்தாவது எங்களுடைய கோபத்தை நாங்கள் கொஞ்சம் அடக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்களை வழிகெடுத்தவனை கொஞ்சம் காமி என்று மனிதன் சொல்லுகிற நாள் அந்த நாள். அன்பர்களே, வேதனை தாங்காமல் மலக்குமார்களிடத்தில் இனி மனிதன் சொல்லுவதை கேளுங்கள். மலக்குமார்களிடத்தில் மனிதன் சொல்லுவதை கேளுங்கள். இந்த வசனம் 43வது அத்தியாயத்தின் 77வது வசனம், வனாதௌ யா மாலிக். மாலிக் என்பவர்தான்
நரக நெருப்பினுடைய முக்கியமான ஒரு காவலாளி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த அல்லாஹ்வுடைய ரசூலை ஒரு நாள் அழைத்து சென்று பல்வேறு வகையான கொடுமையான சம்பவங்களை எல்லாம் காண்பித்து கொடுத்து, கபருடைய அதாபுகள், எதற்கெல்லாம் கபருடைய அதாபுகள், என்னென்ன பாவத்திற்கெல்லாம் கபருடைய அதாபுகள், எந்தெந்த வகையிலெல்லாம் கபருடைய அதாபுகள் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்துக் கொண்டு காண்பித்து கொடுத்த பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்தார்கள். அந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் பார்த்தேன், மிக மிக அவலட்சணமுடைய முகம், பார்த்தாலே கோரமான முகம், பார்த்தாலே படு பயங்கரமான முகம். அந்த முகத்தை உடைய ஒரு மனிதர் தனக்கு முன்னால் நெருப்பை மூட்டிக்கொண்டு அந்த நெருப்பை அப்படியே சுற்றி வந்து கொண்டிருந்தார். நான் ஜிப்ரீல் இடத்திலே கேட்டேன், இவர் யார் என்று. இவர்தான் நரகத்தினுடைய காவலாளி மாலிக் என்று சொல்லப்பட்டது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வனாதவ் யா மாலிக், மாலிக்கே, நரகத்தினுடைய காவலாளி மாலிக்கே, லியக்லி அலைனா ரப்புக, உங்களுடைய ரப்பிடத்திலே சொல்லுங்கள், கால இன்னக்கும் மாக்கிசூன், எங்களுக்கு ஒரு அழிவை தந்தால் போதும், நாங்கள் எங்களை சாகடிக்க சொல்லுங்கள் உங்களுடைய இறைவனிடத்தில். வேதனை தாங்க முடியவில்லை, வேதனை தாங்க முடியவில்லை, உங்களுடைய ரப்பிடத்திலே சொல்ல எங்களை அழித்து விட சொல்லுங்கள் என்று சொல்லப்படும். மலக்குமாரத்திலே கெஞ்சுவார்கள் மனிதர்கள். காரணம் என்ன நண்பர்களே? மறுமை நாளில் எழுந்து நிப்பாட்டப்பட்டு விசாரணை எல்லாம் செய்த பிறகு, நரகத்திற்குரியவர்கள் என்று தீர்மானித்த பிறகு, சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று தீர்மானித்த பிறகு, நரகத்திலிருந்து யாரும் இனி வெளியேற மாட்டார்கள் என்று முடிவான பிறகு நரகம் பூட்டப்படும். சொர்க்கத்திற்கு இனி யாரும் அனுப்பப்படாத அளவுக்கு கடைசி மனிதனும் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்ட பிறகு சொர்க்கமும் பூட்டப்படும். அப்பொழுது மலக்கு ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு வருவார். சொர்க்கவாசிகளே என்று அழைப்பார். அந்த சொர்க்கத்தில் உள்ள மக்கள் எல்லாம் என்ன என்று எட்டி பார்க்கும் பொழுது, இது என்ன என்று தெரியுமா என்று கேட்பார். மக்கள் எல்லாம் சொல்லுவார்கள், அதுதான் எங்களுடைய உயிர் என்பார்கள். இந்த ஆட்டுடைய வடிவத்தில் இருக்கிறதே அதுதான் எங்களுடைய உயிர் என்று சொர்க்கவாசிகள் சொல்லுவார்கள். அப்பொழுது மலக்குமார்கள் அந்த சொர்க்கவாசிகள் பார்க்க அந்த ஆட்டினுடைய கழுத்தை அறுத்து அந்த ஆட்டை இறக்க செய்துவிட்டு சொல்லுவார்கள், சொர்க்கவாசிகளே, இனி உங்களுக்கு மரணமே கிடையாது. நரகவாசிகளே என்று அழைக்கப்படும் அவர்களும் எட்டி பார்ப்பார்கள். இது என்ன என்று கேட்பார்கள். எங்களுடைய உயிர் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கும் அறுத்துவிட்டு சொல்லப்படும், மரணத்திற்கு மரணம் அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான், நரகத்தில் இருக்கிற உங்களுக்கு இனி மரணம் கிடையாது என்று சொல்லப்படும். ஆனால் வேதனை தாங்காமல் நரகவாசிகள் எல்லாம், மாலிக்கே, அல்லாஹ்விடத்திலே சொல்லி எங்களுக்கு ஒரு நாசத்தை உண்டாக்க கூடாதா, அழிவை உண்டாக்க கூடாதா, மரணத்தை தரக்கூடாதா, என்ன கொடுமை என்று பேசுகிற நாள் அந்த நாள். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் பார்த்த உடனே இதுதான் நம்முடைய உயிர் என்று எப்படி அடையாளம் கண்டு கொண்டார்கள் என்கிற ஒரு சந்தேகம் வரலாம். அன்பர்களே, நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து மரணிக்கிற பொழுது உங்களுடைய உயிரை நீங்கள் நிச்சயம் பார்ப்பீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரணத்திற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சென்று அவருடைய திறந்த கண்ணை கசக்கி மூடிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சக்கராத்துடைய வேதனையில் இருக்கிற ஒரு மனிதனை சந்திக்க சென்று அந்த நேரத்தில் அவர் மரணித்திருந்தால் அவருடைய கண்களை கசக்கி மூடிவிடுங்கள், காரணம் அவருடைய உயிரை அந்த கண் பார்க்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த உயிரை மனிதன் பார்த்து தெரிந்து கொண்ட காரணத்தினால் சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் இதுதான் எங்களுடைய உயிர் என்று சொல்லுவார்கள். அது தனி விஷயம். மனிதனுடைய கூப்பாட்டை கவனித்தீர்களா? எங்களுக்கு மாலிக்கே, அல்லாஹ்விடத்திலே சொல்லி எங்களுக்கு மரணத்தை தா என்று அழுது புலம்புகிற சம்பவம் 40வது அத்தியாயம் 49வது வசனம். وقال الذين في النار لحزنة جهنم ادعوا ربكم يخفف عنا يوما من العذاب. வானவர்களே, எங்களுக்கு அழிவில்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு நாளைக்காவது வேதனையை கொஞ்சம் லேசாக்க கூடாதா? என்ன வேதனை, என்ன கடுமையான வேதனை! குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டால் சீல்களும் சிலங்களும் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். உண்பதற்கு உணவு கேட்டால் விஷ செடிகளை கொண்டு வந்து தருகிறார்கள். தொண்டையில் அடைத்தால் தலைக்கு மேல் கொதிக்கிற நீரை கொண்டு வந்து ஊற்றுகிறார்கள். ஓய்வெடுக்கலாம் என்றால் நெருப்பினுடைய பாயை தருகிறார்கள். ஆடை வேண்டும் என்றால் தாரால் செய்யப்பட்ட கொதிக்கின்ற ஆடையை கொண்டு வந்து தருகிறார்கள். எங்களுக்கு இந்த வேதனையிலிருந்து ஒரு நாள் லீவு கிடைக்காதா, ஓய்வு கிடைக்காதா, ஒரு நாளைக்காவது இந்த வேதனை லேசாக்கப்படாதா என்று சொல்லும் பொழுது மாணவர்கள் சொல்லுகிற பதில், காலு, அவர்கள் சொல்லுவார்கள், அவலம் தக்கு தீக்கும் ருசுலுக்கும் பில் பையினாத்,
உங்களிடத்தில் ரசூல்மார்கள் வந்தார்களா? இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொன்னார்களா உலகத்தில்? ரசூல்மார்களுக்கு பிறகு நல்லவர்கள் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களா? காலுபலா, ஆம் வந்தார்கள், எல்லாம் சொன்னார்கள் என்றும் அந்த மனிதன் மறுமை நாளிலே சொல்லுவான். இது வானவர்களோடு அந்த மனிதன் கை சேதப்படுகிற அந்த மனிதன் வானவர்களோடு பேசுகிற சம்பவம். அநியாயம், அக்கிரமம், உண்ணுகின்ற உணவு, குடிக்கின்ற பானம் எல்லாம் அந்த மனிதனுக்கு கஷ்டம் ஏற்பட்டவுடன் சொர்க்கவாசிகளை பார்த்து, சொர்க்கவாசிகளே என்று அழைத்து சொர்க்கவாசிகளை பார்த்து அந்த அடியான் பேசுகிற வார்த்தை 7வது அத்தியாயத்தின் 50வது வசனம், ஒனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபுல் ஜன்னah, நரகவாசிகள் சொர்க்கவாசிகளிடத்திலே பேசுவார்களாம். அன் அஃபீது அலைனா மினல் மாஇ அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ், சொர்க்கவாசிகளே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்த சொர்க்கத்தின் நீரை, தண்ணீரை எங்களுக்கு கொஞ்சம் குடிக்க தரக்கூடாதா? சொர்க்கத்தில் அல்லாஹ் தருகிற உணவை எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் தரக்கூடாதா? காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், சொர்க்கவாசிகள் அவர்களுக்கு பதில் சொல்லுவார்கள், சொர்க்கத்துடைய உணவு உங்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், நாசமா போங்கள் என்று சொர்க்கவாசிகள் சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு கை சேதம் அடைகிற நாள் அந்த நாள். அன்பர்களே, இப்படியெல்லாம் மனிதன் கூப்பாடு போடும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிற ஒரு பதிலும் உண்டு. 35வது அத்தியாயத்தின் 37வது வசனம், ரப்பனா, எங்களுடைய இறைவா, அஹ்ரிஜ்னா நஅமல் சாலிகன் கைரல்லதி குன்னா நஅமல், அல்லாஹ்வே எங்களை கொஞ்சம் நீ வெளியேற்றினால் பாவம் செய்ய மாட்டோம், அசிங்கமான காரியத்தை செய்ய மாட்டோம், அருவருக்கத்தக்க காரியத்தை செய்ய மாட்டோம், நல்ல சாலிகான அமல்களை செய்வோம் யா அல்லாஹ், அவகாசம் தா என்பான். அல்லாஹ் சொல்லுகிற பதில், அவலம் நுஅம்மிர்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர வஜஅகுமுன் நதீர், சிந்திக்கின்ற மக்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக உலகத்தில் உங்களுக்கு நான் ஆயுள் காலத்தை தந்தேனா? அல்லாஹ்வுடைய கேள்வி. ஆயுள் காலம் முழுக்க உங்களை நான் எதிர்பார்த்தேனா? பகலும் இரவும் மாறி மாறி இரவில் தவறு செய்தால் பகலில் திருந்த மாட்டார்களா? பகலில் தவறு செய்தால் இரவில் திருந்த மாட்டார்களா என்று ஆயுள் காலம் முழுக்க உங்களை நான் எதிர்பார்த்தேன், என்னை ஏமாற்றினீர்கள் நீங்கள். ஆயுள் காலம் முழுக்க எதிர்பார்த்த எனக்கு துரோகம் செய்தீர்கள் நீங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஆயுள் காலத்தை தந்தேன், ஆயுள் காலத்தை தந்தேன். வஜஅகுமுன் நதீர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற மக்களின் மூலமும் உங்களை நான் திருத்த முயற்சி செய்து பார்த்தேன், ஆனால் நீங்கள் திருந்தவில்லை, என்னை நீங்கள் ஏமாற்றினீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். 50வது அத்தியாயம் 28வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மறுமை நாளில் தீர்க்கமாக சொல்கிறான், காலலா தஹ்தஸிமு லதைய வகத் கத்தம்து இலைக்கும் பில் வகீர், இந்த நாளில் எந்த தர்க்கமும் வேண்டாம், எந்த கூப்பாடும் வேண்டாம். உலகத்தில் நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து விட்டேன், அதோடு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு முடிந்தது. 50வது அத்தியாயம் 28வது வசனம், 50வது அத்தியாயத்தின் 28வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி 40வது அத்தியாயத்தின் 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ذَلِكُمْ بِأَنَّهُ, நீங்கள் யார் தெரியுமா? ذَلِكُمْ بِأَنَّهُمْ இது இதா துஇ அல்லாஹு வஹதஹு கஃபர்தும், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் யார் தெரியுமா? துரோகிகளே, நீங்கள் யார் தெரியுமா? உலகத்தில் எப்படி நீங்கள் வாழ்ந்தீர்கள் தெரியுமா? ذَلِكُمْ بِأَنَّهُ இதா துஇ அல்லாஹு வஹதஹு கஃபர்தும், அல்லாஹ்வை மட்டுமே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்படும் பொழுதெல்லாம் அந்த அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள் நீங்கள். வயின் யுஸ்ரக் பிஹி துமினு, இணை வைத்தல் கொடும்பாவும் என்று சொன்ன பிறகு அந்த இணை வைத்தலை நேசித்தவர்கள் நீங்கள். அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள் என்று சொல்லும் பொழுது நிராகரித்தவர்கள் நீங்கள். இணை வைத்தலை பார்க்கும் பொழுதெல்லாம் ஈமான் கொண்டு நேசித்து இணை வைத்தலை செய்தவர்கள் நீங்கள். ஆகவே ஃபல் ஹுக்மு லில்லாஹில் அலியில் கபீர், இந்த நாளில் அல்லாஹ் தஆலா அதிகாரம் அவனுடைய உயர்வு, அவன்தான் அந்த நாளில் மிகப்பெரியவனாக இருப்பான். நிச்சயமாக உங்களுக்கு இந்த கூப்பாடு பயனளிக்காது என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். நண்பர்களே, மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் மீண்டும் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். ஆரம்பத்தில் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். இப்படியெல்லாம் கூப்பாடு மறுமை நாளிலே போடாமல் இருக்க இறை விசுவாசிகளுக்கு உபதேசம் செய்யுங்கள். அதை
அவர்களுக்கு பயன் தரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்பிக்கையோடு சொல்லுகிறான், அவருடைய நம்பிக்கையை வீணடித்து விடாதீர்கள். இறை விசுவாசிகளுக்கு உபதேசம் பயனளித்தால் அவர்கள் வெற்றி வருவார்கள் என்கிறான் அல்லாஹு தாலா. அப்படிப்பட்ட அணியினர்களாக நீங்கள் மாறுங்கள். உபதேசத்தை புறக்கணித்தால் சைத்தானை சாட்டி விடுவேன், பிறகு நீங்கள் உபதேசம் உங்களுக்கு பயனளிக்காமல் ஆக்கி விடுவேன், பிறகு மறுமையில் இப்படியெல்லாம் கூப்பாடு போடுவீர்கள் என்கிறானே அல்லாஹ். அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களாக அல்லாஹு தாலா நம்மை நிச்சயம் ஆக்கி இல்லாதவர்களாக அல்லாஹு தாலா நம்மை காப்பாற்ற வேண்டும். நீங்கள் திருந்தினால்தான் உங்களை நான் திருத்துவேன், நீங்கள் திருந்தாவிட்டால் உங்களை கைவிட்டு விடுவேன் என்கிறானே அல்லாஹ். அப்படிப்பட்ட நிலையில இருந்த அல்லாஹ் நாம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். இந்த உலகத்தில் நாம் தவறுகள் புரிந்தாலும் குற்றங்கள் புரிந்தாலும் பெரும்பாவங்கள் செய்தாலும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அழுது தொழுது பிரார்த்தனைகள் செய்து திருந்தி வாழ வேண்டும். அன்பர்களே, திருந்துவதற்குண்டான அவகாசம் உலகத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த அவகாசம் நமக்கெல்லாம் நஷ்டப்பட்டு போவதற்கு முன்னதாகவே வாழ்வில் மாற்றங்கள் வேண்டும், வாழ்வில் திருத்தங்கள் வேண்டும், வாழ்வில் நல்ல நல்ல அமல்கள் செய்கிற நல்லடியார்களாக நாம் மாற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி மரணிப்பை செய்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.